வணக்கம். ஸோ நம்ம மார்க்கெட் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா 414 புள்ளிகள் நிஃப்டி கிட்டத்தட்ட 23,851 அப்படின்ற புள்ளிகள் வந்து கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. 2-3 தடவை வந்து அதை உடைக்க அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சொல்லலாம். இந்த இடம் 23,850 24,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இதை வந்து கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, ஆனால் அதனால் முடியல. ஸோ 23,872 வரைக்கும் போய்ட்டு ரிட்டன் வந்து 23,851 அப்படின்றதுல க்ளோசிங். ஸோ 11 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமா அப்படின்ற ஒரு முடிவு இல்லாத இருந்த மார்க்கெட் கடைசியில் 11 மணிக்கு மேலே வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பேக் ட்ரெண்ட் கொடுத்து திரும்ப வந்து ரிவர்ஸ் பண்ணி 23,850 கிட்ட கொண்டு போயிடுச்சு மார்க்கெட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 4 நாளாக பாசிட்டிவ் ட்ரெண்டு. ஒரு 1,400 புள்ளிகள் கிட்ட வந்து 4 நாளில் நம்ம நிஃப்டி வந்து ஏறி இருக்குது. இது வந்து நம்ம சந்தைக்கு வந்து ஒரு நல்ல அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்ஸ்லேருந்து பெரிய நியூஸ் எதுவும் இன்றைக்கி மார்னிங் எதுவும் இல்லை, இம்பேக்ட் எதுவும் இல்லை. அதே மாதிரி சைனா வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து நீங்கள் வந்து எங்களை மரியாதை கொடுத்து நடத்துனீங்க அப்படின்னா நான் அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லி அமெரிக்கா கூட வந்து அமெரிக்கா கிட்ட பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் நம்ம ட்ரம்ப் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜப்பான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ஜப்பான் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்தது. கிட்டத்தட்ட அது ஒரு 1% கிட்ட இருந்தது. அதே மாதிரி ஹேங்ஸாங் கூட இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் முடிஞ்சிருந்தது. மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி மைனஸில் தான் இருந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து 23,400 புள்ளிகள் 350 புள்ளிகள் இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி மார்னிங் நான் வந்து போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டிருந்தேன், நம்ம இதில் கூட சேனல் கூட அதில் சொல்லியிருந்தேன் ஒருத்தர்கிட்ட. ஸோ அதாவது நம்ம என்னோட எதிர்பார்ப்பை வந்து உடச்சி இன்றைக்கி இது 23,850 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். இந்த 23,850 24,000 உடச்சி மேலே போச்சு அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற யூஎஸ் மார்க்கெட் இன்னும் 3 நாள் நமக்கு வந்து என்னென்ன நியூஸ் வருதோ கிட்டத்தட்ட அதை வச்சு நம்ம வந்து மண்டே மார்க்கெட் இருக்கும். மண்டே மார்க்கெட் பார்க்க போனால் இந்த 3 நாள் நடப்பு வச்சு தான் மண்டே மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 23,850 24,000 உடச்சிட்டு கிராஸ் பண்ணணும் நம்ம நிஃப்டி. அதே மாதிரி நிஃப்டி வந்து Q4 ரிசல்ட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக எடுத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி அதை நீங்கள் வந்து நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கடந்த ஒரு 3 நாளாகவே தெரியும். பேங்கிங் செக்டாரில் எல்லா ஸ்டாக்ஸும் ஏறி இருந்தது. அதே மாதிரி ஐடி அன்றைக்கி கன்சூமர் குட்ஸ் ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கூட இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இது வந்து அதே மாதிரி இன்றைக்கி வந்து HDFC AMC அதனுடைய ரிசல்ட் நல்லா இருந்தது. HDFC லைஃப் ரிசல்ட் நல்லா இருந்தது. ஸோ இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்து குவார்டர் பேசிஸில் வந்து எங்களுக்கு லாபம் வந்து கம்மியாக இருக்க மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓரளவு ஓகே தான். இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டை மார்க்கெட் எப்படி எடுத்துக்கிற போகுதுன்னு தெரியல. ஆனால் HDFCயோட ரிசல்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வந்து தெரியும். அந்த இம்பாக்டும் வந்து நம்ம பேங்கிங் செக்டரில் இன்றைக்கி இருந்தது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,172 புள்ளிகள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. 2.21% வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் மிட் கேப் பங்குகள் ஸ்மால் கேப் பங்குகள் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. ஆனால் வந்து எல்லா பங்குகளும் 2%, 1%, அந்த 2%, 3% அந்த ஏற்றம் இருந்தது. பெரிய லெவலில் ஏற முடியல. ஸோ அந்த நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து நகராமல் இருக்கிறதுனால உங்கள் மேக்ஸிமம் பங்குகள் வந்து அந்த 4% 5%, 6% அந்த ட்ரேடிங் வந்து ஹை அப் ட்ரெண்ட் சொல்லி சொல்லணும் இல்லையா, அதை உடச்சி பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஏன்னா இன்றைக்கி நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்றம் கொடுக்காது. ஒரு காரணம் ஒரு 457 புள்ளிகள் மட்டும் தான் இருந்து 64,255 அப்படின்றதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி BSE சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு 1,500 புள்ளிகள் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்தது. 78,553 வந்து நம்ம சென்செக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ராடர் மார்க்கெட் BSEயில் பார்த்தோம் அப்படின்னா 2,396 பங்குகள் இங்கே அட்வான்ஸ். டிக்ளைன்ஸ் பார்த்தா 1,563 பங்குகள் டிக்ளைன்ஸ். 50 ஹை பார்த்தா நீங்கள் நல்லா இருந்தது. ஒரு 83 பங்குகள் வந்து 83 பங்குகள் வந்து BSEயில் அப்புறம் 50 ஹையில் இருந்து 50 லோ பார்த்தா 33 பங்குகள் மட்டும்தான். அது மாதிரி NSEயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் பார்த்தா 1,847. இதில் வந்து டிக்ளைன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 1,047 பங்குகள் இன்றைக்கி டிக்ளைன்ஸாக இருந்தது. 50 ஹை பார்த்தோம்னா 63. அப்பர் சர்க்கியூட் அடித்த பங்குகள் பார்த்தா 116. அது லோவர் சர்க்கியூட் வந்து 29. 50 லோ பார்த்தோம்னா 16 பங்கு 52 லோவில் வந்து எனக்கு ட்ரேட் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த அமெரிக்கன் US மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து இன்றைக்கி S&P 500 வந்து ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே நாஸ்டாக்கும் வந்து ஃப்ளாட்டாக வந்து 17 புள்ளிகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தோம் கிட்டத்தட்ட 450 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது.
அதேமாதிரி நிஃப்டியில் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 43 பங்குகள் இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோஸ் ஆச்சு. 7 பங்குகள் மட்டும் தான் நெகட்டிவ். அதில் வந்து விப்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டெக் மஹேந்திரா, ஹீரோ மோட்டோகார், கோல் இந்தியா, ஹிண்டல்கோ, பிபிசிஎல். ஸோ இது வந்து ஒரு 7 பங்குகள் மட்டும் தான் நீங்கள் வந்து நெகட்டிவ். மீதி எல்லா பங்குகளும் நீங்கள் ஒரு பெரிய ஏற்றம் அடித்து கலகிருக்கு. அதுவும் ஐசிஐசி பேங்க் வந்து அடுத்த வாரத்தில் ஐசிஐசி பேங்க் ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பாசிட்டிவாக வரும்னு சொல்லி இது இருக்குது. கிட்டத்தட்ட அது 3.4% நீங்கள் இருந்தது. ரிலையன்ஸ் 2.25%. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தா ஒரு 2% கிட்ட இருந்தது. பாரதி ஏர்டெல், அது மாதிரி எஸ்பிஐ பேங்க் நல்ல ஒரு ஏற்றம், கோட்டக் பேங்க் நீங்கள் ஏற்றம். அது மாதிரி நீங்கள் அந்த பேங்கிங் செக்டர்ஸில் பேங்கிங் ஸ்டாக்ஸு, அது மாதிரி நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட பேங்கிங் செக்டர். ஸோ இது வந்து இதில் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இது ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து அந்த புள்ளிகள் ஏற்றத்துக்கான காரணம் இது. அதில் இன்றைக்கி சில முக்கியமான பங்குகள் ஏற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ஃபியூஷன் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு 10% இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருந்தது. அதுமாதிரி ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஒரு 7% கிட்ட ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி அது ஒரு 7% ஏற்றம் கொடுத்தது. உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் கடந்த ஒரு 2-3 நாளாக வந்து இந்த பங்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குது. 7% ஏற்றம் கொடுத்தது. ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருந்தது. ரேலிஸ் ஒரு 6%, ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ், விஜயா டயக்னாஸ்டிக், ஜிஎம்எம் பார்டர், அப்புறம் ஜிஎஸ்டபிள்யூ ஹோல்டிங், சென்கோ கோல்டு, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 செக்ஷனாக வந்து நல்ல அப்பர் சர்க்கியூட் க்ளோசிங்காக இருக்குது. அதுமாதிரி கேஃபின் டெக்னாலஜிஸ், செல்லோ வேர்ல்டு, 5 ஸ்டார் பிஸ்னஸ், ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், எட்டர்னல், ஸோ நம்ம ஜொமேட்டோ ஒரு 5% கிட்ட 4% ஏறி இருந்தது. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி, ரூட் மொபைல், கேஆர்பிஎல், சம்மான் கேபிட்டல், சிஎஸ்பி பேங்க், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜம்மு காஷ்மீர் பேங்க், ஜிந்தால் ஷா, அப்புறம் வந்து பார்க்கும்போது ஃபினோடெக்ஸ் கெமிக்கல், போரோசில் ரினோவபிள்ஸ், கார்டர் ஃபிலிப்ஸ், கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், ஐசிசி பேங்க். இந்த பங்குகள்லாம் பார்த்தா 3.5 ஒரு 6% ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதுமாதிரி ஓஸ்வால் கிரீன் டெக் அப்படின்ற ஒரு பங்கு நீங்கள் 18% ஏற்றம் கொடுத்து, எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் நீங்கள் 16% ஏற்றம் கொடுத்தது. ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனியை சேர்ந்த பங்கு ஒரு 14% ஏற்றம் கொடுத்துருந்தது. நம்ம ஃபெர்டிலைசர் பங்கெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இப்போ கடந்த ஒரு 10 நாளாகவே நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறது பார்க்க முடியும். நல்ல ஒரு இறக்கத்துக்கு பிறகு இப்போ வந்து அது ஒரு ஆக்டிவாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பங்குகளையும் ஃபெர்டிலைசர் பங்கு எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. அதுமாதிரி எம்கியூர் ஃபார்மெடிக்கல்ஸ் 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஏஷியன் எனர்ஜி சர்வீஸ் அது ஒரு 8% ஏற்றம் கொடுத்தது. வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ், ஸோ அது வந்து ரொம்ப நாள் பிறகு ஏற்றம், அதுவும் ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருந்தது. கோல்டம் இன்டர்நேஷனல் அந்த பங்கு பார்த்தோன்னா ஒரு 5% ஏற்றம் கொடுத்துருந்தது. 10% கிட்ட போயிட்டு திரும்ப அந்த ஒரு ரிவர்ஸில் வந்து ஏற முடியாமல் அது 5% க்ளோசிங் வந்து முடிஞ்சது. இந்த கோல்டம் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 10-15 செஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20-35% வரைக்கும் நமக்கு லாபம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி ரோட்டோ பம்ப்ஸ், அப்புறம் வந்து டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து பார்க்க போனால் கிடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து 4-5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. கடந்த ஒரு வாரத்தில் ஒரு ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, கோல்டம் இன்டர்நேஷனல், நான் கூட அதில் வந்து பர்சனலி தப்பாக சொல்லிட்டேன். கோல்டம் இன்டர்நேஷனோட இது எடுத்து பார்த்தோன்னா $272 கிட்டத்தட்ட போன வாரம் 10 செஷனுக்கு முன்னாடி இருந்திருக்கு. $272 ஏறி இன்றைக்கி $398 முடிஞ்சிருக்கு. 45% ஏறி கோல்டம் இன்டர்நேஷனல். அதேமாதிரி பாண்டி ஆக்சைட்ஸ், ஸோ இந்த பங்கு பார்த்தோன்னா $542 $762 க்ளோஸ், 40% கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. அது எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது 34% ஏறி இருக்குது. ரமா ஃபாஸ்பேட், அதாவது இந்த ஃபெர்டிலைசர் துறை அந்த பங்கை பார்த்தோன்னா அது 33% ஏறி இருக்குது. அதுமாதிரி சில்சார் டெக்னாலஜிஸ், நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் கம்பெனி, இது ஒரு 30% ஏறி இருக்குது. அதேமாதிரி சங்வி மோட்டார்ஸ் பார்த்தோன்னா 29% ஏறி இருக்குது. வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ், இதுவும் ஒரு 29% கடந்த 10 செஷன் ஏறி இருக்குது. அது ஃபெர்டிலைசர் பங்குன்னு சொல்லுங்கள். ஃபேக்ட் இதுவும் ஒரு 28% ஏறி இருக்குது. அப்புறம் கேம்லின் ஃபைன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுவும் 25% ஏறி இருக்குது. கியூபிட் அது பார்த்தோன்னா அதுவும் 24% ஏறி இருக்குது. டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா, அதுவும் அந்த பங்கு பார்த்தா 24% ஏறி இருக்குது. ஷாரதா கிராப், அதுவும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 24% கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க், அந்த தனியார் நிறுவனமான ஃபினோ பேமெண்ட்ஸ் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 22% ஏறி இருக்குது. அதேமாதிரி டிஃபென்ஸ் துறையான சேர்ந்த பங்கு நைபு, அதுவும் $1180 $1398 கிட்ட வந்து க்ளோஸ், $1400 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு 19% ஏறி இருக்குது. பிரதாப் ஸ்நாக்ஸ், அது வந்து 18% ஏறி இருக்குது அந்த பங்கு. சாஸ்கன் டெக்னாலஜி பார்த்தோம் 17% ஏறி இருக்குது. சாக் சாஃப்ட் பார்த்தோம்னா அது ஒரு 16% ஏறி இருக்குது. வெப்சால் எனர்ஜி சிஸ்டம், அந்த பங்கு பார்த்தோம்னா 16% கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா கார்வர் ஹைடெக் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பங்கு 31% ஏறி இருக்குது. கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கிட்டத்தட்ட $3168 க்ளோசிங். போன வாரத்தில் பார்த்தோம் $2412 இருந்திருக்கு அந்த பங்கு. அதுமாதிரி ஐனஸ் கிரீன் பார்த்தோம் அப்படின்னா 28% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. கிராவிட்டா அது ஒரு 23% ஏற்றம் கொடுத்துருக்கு. சமீஹ ஹோட்டல்ஸ் 20% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து 50% மேலே இறங்கிய பங்கு இப்போ 20% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜேபி மாட்டோ ஒரு 19% ஏற்றம் கொடுத்துருக்கு. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அது ஒரு 18% ஏற்றம் கொடுத்துருக்கு.
பாலிமெடிக்யூர் அது ஒரு 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் அது ஒரு 18%. சந்தூர் மேங்கனீஸ் அது ஒரு 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் பெரிய இதுக்கு பிறகு ஒரு ஏற்றம் இதில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த வாரம் 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு அரவிந்த் லிமிடெட் 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒக்காட் லிமிடெட் 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. பாரதீப் ஃபாஸ்பேட் அது ஒரு 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆசாத் இன்ஜினியரிங் 16%, கெய்ன்ஸ் டெக்னாலஜி 16%, அவாந்தி ஃபீட்ஸ், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், வெல்ஸ்பன் லிவிங், சிர்மா எஸ்ஜிஎஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா 15% 18% ஏற்றம் கொடுத்த பங்குகள். அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் வெண்டோ ஒரு 15% ஏற்றம் கொடுத்து. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 13,276 15,310 முடிஞ்சிருக்கு. 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. ராலிஸ் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி அது மாதிரி 15%. பாலாஜி அமீன்ஸ் அது பார்த்தா 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. கேபிஆர் மில் 14%. வர்தமால் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ், அப்புறம் சாம்வர்தனா மதர்சன், சென்கோ கோல்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14% 16% ஏற்றம் கொடுத்த பங்குகள். அப்புறம் இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி ஸோ 150 ரூபாவில் 173 ரூபா. அவங்க Q4 ரிசல்ட் நல்லா இருக்கனால அது ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. மசாகான் டாக் ஸோ இது வந்து டிஃபென்ஸ் துறை அந்த பங்கு அதுவும் 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. 2373 ரூபாலேருந்து 2716 க்ளோசிங் ஆகிருக்கு அந்த பங்கு கூட. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செலோ வேர்ல்டு 518 589 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி 408 ரூபாயில் 460 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. சோழமண்டலம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து 1653 1870 ரூபா க்ளோசிங் 13% அதுவும் பங்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. டேட்டா சென்டர் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தராஜ் 417 471 ரூபா 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. அரவிந்த் அப்புறம் NBCC நம்ம பிஎஸ்சி ஸ்டாக் இருக்கு இல்லையா அது 87 98 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. 5 ஸ்டார் பிஸ்னஸ் அது வந்து 697 ரூபாயிலிருந்து 784 ரூபாய் வந்திருக்கு 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் 10% வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பங்குகள் நிறையா இருக்குது. ஸோ அதில் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இதோட நம்ம இந்த இதில் முடிக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 23,850 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 23,850 24,000 நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதை உடச்சிட்டு அடுத்த வாரம் மேலே போய் தான் பார்க்கணும். கடந்த ஒரு 4 நாள் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. மக்களுக்கும் வந்து நம்ம ஹோப் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு 6 மாதம் 7 மாதமாக ஒரு செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கண்டினியூவாக இறக்கிறதுக்கு பிறகு இந்த மாதம் ஒரு நல்ல ஹோப் கொடுத்த மார்க்கெட் வந்து கடந்த 4 நாள் நாங்களும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறி காமிச்சிருக்கு நம்ம நிஃப்டி. அதுமாதிரி வரப்போகிற Q4 ரிசல்ட் எல்லாமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த வாரத்தில் நிறைய ஒரு நல்ல கம்பெனிஸில் நிறைய Q4 ரிசல்ட் இருக்குது. அடுத்த வாரத்தில் Q4 வரப்போகிற ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா HDFC பேங்க் 19ஆம் தேதி வருது. ICICI பேங்க் ரிசல்ட் இருக்குது 19ஆம் தேதி அன்றைக்கி. HCL டெக் ரிசல்ட் வந்து 22ஆம் தேதி இருக்குது. டெக் மஹிந்திரா 24ஆம் தேதி ரிசல்ட். HUL 24ஆம் தேதி ரிசல்ட். நெஸ்லே இந்தியா 24ஆம் தேதி. SBI லைஃப் வந்து 24ஆம் தேதி. ஆக்சிஸ் பேங்க் 24ஆம் தேதி ரிசல்ட். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 25ஆம் தேதி. மாருதி சுசுகி 25ஆம் தேதி. இதெல்லாம் வந்து அடுத்த வாரத்தோட Q4 ரிசல்ட். இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க போகிற பங்கு பார்த்தா 19ஆம் தேதிக்கு இது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குற வந்து HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கு. அதுக்கடுத்து 2 பங்கு அப்படின்னா டெக் பங்கு HCLம் டெக் மஹிந்திரா எதிர்பார்க்குற ஒரு நிறுவனம். ஸோ இந்த 4 பங்கு அடுத்த வாரத்தில் வந்து நமக்கு சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா சொனட்டா சாஃப்ட்வேரோட பங்கு வந்து 7% மார்க்கெட்டில் இறங்கி இருந்தது. அதுக்கு வந்து நீங்கள் அவங்க Q4 ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்க்கறதோட கம்மியாக அவங்க எஸ்டிமேட் பண்ண ரிசல்ட்டோட கம்மியாக வரும். குளோபல் ஆப்ரேஷன்லாம் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெவன்யூவும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அடித்து துவச்சிட்டாங்க நீங்கள் சொனட்டா சாஃப்ட்வேர் பங்கு. அதே மாதிரி ஜெப்டோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேரண்ட் கம்பெனியோட நேம் வந்து கிரானா கார்ட் அப்படின்னு இருந்தது. ஸோ இது வந்து IPOவுக்கு வந்து இது படாதுன்னு சொல்லி அந்த நேம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 7 செஷனில் நிஃப்டி வந்து கடந்த ஒரு 7 செஷனில் 9% கிட்ட இதை ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இண்டோ சோலார் அப்படின்ற ஒரு Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பழைய 10 கோடி Q4 ரிசல்ட் வந்து இப்போ வந்து 40 கோடியாகவும் பழைய இது குவார்டர் வந்து 10 கோடியாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 103 கோடி பழைய இதில் 103 கோடியாக இருந்தது. இப்போ 192 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி நம்ம இன்வெஸ்டர் விஜய் கேடியா இன்றைக்கி வந்து CNBC டிவியில் ஒரு இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பாட்டம்லேருந்து வெளியில் வந்துட்டோம், worst is ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செபி வந்து ரொம்ப நல்லா வந்து எக்ஸலண்ட்டாக அவங்க ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி வருங்காலத்தில் வந்து டூரிசம், இன்ஃப்ரா, ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா வளரக்கூடிய செக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா கடந்த ஒரு 4 செஷனில் 4000 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி திங்கக்கிழமைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது குளோபல் டென்ஷன்ஸ், அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்த Q4 ரிசல்ட், வரப்போகிற Q4 ரிசல்ட், HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், HDFC லைஃப், எஸ் பேங்க், இந்த மாதிரி வங்கித்துறை சார்ந்த பங்குகள்
டெக் நிறுவன பங்குகள். ஸோ இந்த நிறுவன பங்குகளோட Q4 ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நிஃப்டி வந்து சந்தையை வந்து நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி பேங்க் வந்து ஆல்ரெடி வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. HDFC பேங்க் ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் வரும்னு தோணுது. ஸோ சந்தை வந்து இந்த இரண்டு பங்குகள் ஐசிசி பேங்கோட வங்கியோட பங்குகள் ஒரு நல்ல இதுவாக தான் இருக்கும். ஆல்ரெடி HDFC லைஃப் வந்து வந்துருச்சு இன்றைக்கி, அது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 24,000 உடச்சி கொண்டு போகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த 23,850 24,000 ரெசிஸ்டன்ஸை உடைக்கக்கூடிய முக்கியமான இந்த வேலை வந்து இந்த 4 நிறுவனங்கள் கையில் திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 நிறுவனங்கள் வந்து கூட கொஞ்சம் இந்த புள்ளிகளை ஏற்றி கொடுத்ததுன்னா 24,000 ரொம்ப சுலபமாக உடச்சிட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம நிஃப்டிக்கு. குளோபல் டென்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா, குளோபல் டென்ஷன்ஸ் ஏதாவது இருந்து நம்ம ட்ரம்ப் சார் ஏதாவது திரும்ப வந்து நம்ம இந்த தாரிஃபை பற்றி ஏதாவது பேசினாருன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து குளோபல் லெவலில் மார்க்கெட் விழுந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட் விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த Q4 ரிசல்ட் எஃபெக்ட் அன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா FIS பையிங் கண்டினியூஸாக இருக்குது. 4,668 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்ம DS 2,006 கோடி ரூபாய் நம்ம விற்றுருக்காங்க. ஸோ FISோட கண்டினியூட்டி நம்ம மார்க்கெட்டில் தொடருது. தொடர்ந்து அவங்களோட முதலீடுகள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இதிலேருந்து நமக்கு நகர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல பங்குகளில் பார்த்து முதலீடுகள் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இதில் இருக்குது. குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.